மக்களே, இப்ப தமிழ் தமிழ் பெண்கள் தமிழ் மக்கள் அப்படின்னாலே ஒரு ரெஸ்பெக்ட் வந்து வரும். இது வந்து நான் தமிழன் அப்படின்றதுக்காக நான் சொன்னதில்லை. ஆங்கிலக்காரணிகளே வந்து அப்படியான விடயத்தை சொல்றாங்க. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலக்காரிகள் ஆங்கிலக்காரன்கள் தமிழ் பெண்கள் தமிழ் ஆண்களை வந்து கல்யாணம் முடிக்கிறாங்க. காரணம் என்னன்னா இந்த கலாச்சாரம் பழக்க வழக்கம் பிடித்து தான் வந்து பண்றாங்க. சரிங்களா? ஸோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள ஆங்கிலக்காரர்களே பண்ணாத பல கலாச்சார சீர்கேடுகளை வந்து நம்மளுடைய பார்வதி வந்து பிக் பாஸ் தமிழ்ல வந்து பண்ணி கொண்டிருக்காங்க. பிக் பாஸ் தமிழ்ல மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வெளியிலையுமே வந்து ஒரு 10 வயசு படியனை வச்சுக்கிட்டு சில வார்த்தைகள் சில சைகைகள் வந்து இப்ப நம்ம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெண்கள் வந்து பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. இப்ப அதெல்லாமே வந்து இந்த அம்மா வந்து பேசியிருக்கு. இப்ப டீனேஜ் பசங்கள்ட்ட எல்லாம் ஒரு வெக்கமே இல்லாம தனக்கு ஒரு யூடியூப்ல காசு வரணும் என்பதற்காக தான் பிரபலமாகணும் என்பதற்காக மைக்க பிடிச்சுக்கிட்டு இரட்டாத்த வார்த்தை பேசின நபர் தான் இந்த விஜே பார்வதி. ஸோ இதன் மூலம் தான் இந்த அம்மா வந்து பிரபலமானாங்களே தவிர ஒரு பேச்சு திறமையோ இல்ல ஒரு அதாவது நல்ல முறையில ஏதாவது ஷோவை ரிவ்யூ பண்ணியோ இல்ல பேச்சு திறமையாலேயோ இல்ல நடிப்பு திறமையினாலேயோ இல்ல சமையல் திறமையினாலேயோ பிரபலமாக இல்ல. இப்படி இரட்டத்த வார்த்தைகள் பேசினதன் மூலம் தான் இப்படி ஒரு பிக் பாஸ் ஒரு மேடை இந்த அம்மாவுக்கு கிடைச்சது. அதுவும் நிறைய இன்ஃபுளுன்ஸ் மூலம். மற்றும்படி தகுதியே இல்லை. பிக் பாஸோட வீடு அந்த வெளியில இருக்க வாட்ச்மேனோட இதுக்கு போக கூட இந்த அம்மாவுக்கு தகுதி இல்லை. அப்ப இப்படிப்பட்ட நபர் உள்ளுக்குள்ள வந்தா தகுதியான நபர்களுடைய பேரை கெடுக்கிறது, அவங்களை அசிங்கப்படுத்துறது, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பிக் பாஸ் ஷோவுக்கு ஒரு எதிர்ப்பை கொடுக்கிறது. இப்படியான விடயங்கள் தகுதி இல்லாத தராதரம் இல்லாத விஜே பார்வதி போன்ற நபர்கள், கானா வினோத் போன்ற நபர்கள் இந்த ஷோக்குள்ள வந்து அந்த அசிங்கங்கள் நடக்கும். சரிங்களா? சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா சபரிநாதன் அவர்களுக்கு எதிராக இந்த விஜே பார்வதி செட் பண்ண பிஆர் டீம் வந்து பயங்கரமான விடயங்களை வெளியில பண்ணி கொண்டிருக்காங்க. சபரியோட இமேஜே கெடுக்கிற மாதிரியான விடயங்களை பண்ணி கொண்டிருக்காங்க. அப்ப சபரி அவருக்கு வந்து நிறைய பேரை வந்து வாழ வச்சிருக்காரு. 100 குழந்தைகளுக்கிட்ட படிக்க வச்சு கொண்டிருக்காரு. அவர் நினைச்சிருந்தா அதெல்லாத்தையும் எடுத்து யூடியூப்ல போட்டிருந்தா இன்னைக்கு அவருக்கு ஒரு வீடியோக்கு $300, $400, $500 படி வந்திருக்கும். அவர் வந்து இப்ப கோடீஸ்வரனா இருப்பாரு. பெரிய மாளிகைகள் கட்டி இருக்கலாம், பெரிய BMW கார்கள் வாங்கி இருக்கலாம். ஆனா அந்த மனுஷன் அதை வந்து வெளிச்சம் போட்டு காமிக்கல. அதை வந்து அவர் பண்றாரு. எனக்கு தெரிஞ்சு 2014 இருந்து சபரிநாதன் பண்ணி கொண்டிருக்காரு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நபரோட ஃபுல்லா முடிச்சு விடுற மாதிரி இந்த விஜே பார்வதி பயங்கரமான விடயம் பண்ணுது. ஒரு டாஸ்க்ல ஒருத்தங்க அவுட் ஆனதுக்கு அப்புறம் அதுக்குள்ள போக கூடாதுன்றது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். வளர்ப்பு சரியா இருந்தா இதெல்லாம் மைண்ட்ல வரும். சரியா? வளர்ப்பு சரியில்லாட்டா தான் சோத்துக்கு பதிலாக கவரை போட்டு தின்னணும் அப்படின்ற மாதிரி குப்பை எச்சங்கள் வந்து ஞாபகம் வரும். சரியா? எனக்கும் சரி நான் பழகிற மக்களுக்கும் சரி சோறு தான் சாப்பிடுவோம். அப்படிதான் எங்களுடைய அப்பா அம்மா வளர்த்தாங்க. வேற சிலது கவரை போட்டு ஏதாவது தின்னுங்க. ஓகே. ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள இப்போ சின்ன குழந்தைங்க கூட தெரியும் ஒரு டாஸ்கில் அவுட்டாக போட்டால் தள்ளி நிற்கணும்னு. ஆனால் இந்த விஜே பார்வதி அந்த டாஸ்கில் அவுட்டாக போச்சுது. அவர் ஷூ போட்டிருக்காருன்னு தெரிஞ்சு காலை வாண்டட்டா வைக்குது. அதுக்கப்புறம் கெட்ட வார்த்தை பேசி ஒரு ஆம்பளையை திட்டுது. ஆம்பளை இல்லை பொம்பளை இல்லை, கெட்ட வார்த்தை திட்டினா பேசினா யாருக்கு கோபம் வரும்? எப்படி பார்த்தாலும் இந்த விஜே பார்வதி மேல முழுத்தவர். இது எல்லாத்தையும் தாண்டி வீக்கெண்ட் எபிசோட் இந்த அம்மாவுக்கு கோட் வேர்ட் போயிருக்கு. நீ வந்து மக்களை எமோஷனலி ஏதாவது பண்ணணும், கவரணும் அப்படின்னு. ஸோ வாண்டட்டா இந்த விஜே பார்வதி பண்ணிச்சு. அப்ப இதுக்கு கோட்வேட் அனுப்பினவங்க இப்ப இதுல கண்ணை வச்சு வேற லெவல்ல சபரிநாதனோட இமேஜை காலி பண்ணி கொண்டிருக்காங்க. ஒட்டுமொத்த மக்களும் இந்த வீடியோ பார்த்துட்டாங்க, குறும்படம் பார்த்துட்டாங்க, சபரி மேல தப்பில்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு. ஆனா மக்களோட மிகப்பெரிய ரிக்வெஸ்ட் இந்த விஜே பார்வதிக்கு விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் குறும்படம் போட்டு காமிக்கணும். அந்த உண்மையை வந்து சேது அண்ணா அவர்கள் வெளிச்சப்படுத்தணும். ஏன்னா சேதுபதி அண்ணா அவர்களுடைய எபிசோட் வந்து இந்த 1 hour எபிசோட் பாக்குறவங்களை விட லைவ் பாக்குறவங்களோட விட சேது அண்ணாவோட எபிசோட் பாக்குறவங்க லட்சத்துக்கு மேல அது ட்ரிபிள் மடங்கு இருக்கும். அப்போ இந்த விஜே பார்வதியோட பிஆர் டீம் என்ன பண்ணுன்னா சபரி இப்படிப்பட்டவர் அப்படின்ற மாதிரி அந்த ரீல்ஸ் கட் பண்ணி டிக்டாக்ல வேற நாடுகள்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போடுவீர்கள். அப்ப எபிசோட பார்க்காதவங்க, லைவ பார்க்காதவங்க, என் பிக் பாஸ் ஷோவை பார்க்காதவங்க சபரி அப்படின்றவர் வந்து இப்படி ஒரு அரக்கன் அப்படின்ற ஒரு இமேஜ்ல வந்து பார்த்து கொண்டிருக்காங்க. அப்ப அதுக்காகவே சேதுபதி அண்ணா அவர்கள் தயவு செய்து குறும்படம் போடுங்க. இந்த விஜே பார்வதி போன்ற தரம் கெட்ட ரவுடி பொம்பளைகளுக்கு ஒரு பாடத்தை படிப்பீங்க அப்படின்றதான் ஒட்டுமொத்த நல்ல குடும்பத்துல பிறந்த நல்ல முறையில வளர்ந்து சோற சாப்பிடுற விஜே பார்வதி கவர் போட்டு ஏதோ சாப்பிடுவாங்க. அவங்க வளர்ப்பு அப்படி போல இருக்கு. இது நான் சொல்லல, அந்த அம்மா தான் சொல்லிச்சு. காது கூசுது அந்த கேவலமான விடயத்தை விஜே பார்வதி பேசுனது இப்ப நினைச்சா கூட. வளர்ப்பு சூப்பர்.
அவங்களோட அம்மா கிட்ட அந்த காணொலியை காமிச்சு அம்மா விசிலடிமா அப்படின்னு கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அப்போ அப்படிப்பட்ட பார்வதிக்கு சேதுவண்ணா அவர்கள் பாடம் படிப்பிக்கணும்னா ஒட்டுமொத்த நல்ல குடும்பத்தில் பிறந்த தமிழ் மக்களோட ரிக்வெஸ்ட். மக்களே, முடிஞ்ச அந்த வீடியோவை பல மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி. சபரியின் உண்மை மக்கள் மத்தியில் வென்றிருக்கு. இதுதான் உண்மை மக்களே. நன்றி.